யோவான் 6:11 இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீசரிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார். வசனத்தை கவனிங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசு அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற சகோதரர்கள், ஆராதனை செய்கிற சகோதரிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? உண்மையிலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவன் மேல் இருக்கிற பரிபூர்ண அன்பினாலே ஆராதனைக்கு வர்றாங்களா அப்படிங்கிறது முக்கியமாக நாம் கருத வேண்டிய விஷயம். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். சாலமோனிலிருந்து, ஆதாம் ஏவாளிலிருந்து, சிம்சோன்லேருந்து, சவுல்லேருந்து, யூதாசு, அனனியா, சப்பீராலிருந்து கூட அநேக சகோதரர்கள் சகோதரிகள் கர்த்தருக்குள்ளே அவங்க நிலை நீக்க முடியலை. சாலமோன் தங்கத்திலேயே ஆலயத்தை கட்டினார் சாலமோனை. ஆனால் தான் கட்டின ஆலயத்தில் அவர் தேவனுக்கு ஆராதனை செய்யலை. தான் கட்டின ஆலயத்தில் ஆராதனை செய்யலை. சாலமோன் யூதனா பிறந்திருந்தார், தாவீதுக்கு மகனாக பிறந்திருந்தார். சாலமோனை குறித்து ஆண்டவர் சொன்னார், நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான்னு சொன்னார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். ஆனால் நாள அடைவில் அவருடைய இருதயம் கர்த்தருக்குள்ள நிலவரமாக இல்லை. சுயம் தனக்குள்ளே வந்தது, சுய இச்சை தனக்குள்ளே வந்தது. அந்த சுய இச்சை தனக்குள்ளே வரும்போது அவரால் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்ய முடியல, நிலை நிற்க முடியல. சிம்சோனால் கிறிஸ்துவுக்குள்ளே என்ன செய்யலை. இப்போ எந்த சகோதரன் வசனத்தை கை கொண்டு நடக்கிறாங்களோ, எந்த சகோதரி வசனத்தை கை கொண்டு நடக்கிறாங்களோ, தேவனை மட்டும் விசுவாசித்து தேவனுடைய வசனத்தை மட்டும் கை கொண்டு வாழ்கிறாங்களோ, அவங்க தான் கடைசி வரைக்கும் நிற்க முடியும். வசனத்தை கை கொள்ளாத சகோதரர்கள், வசனத்தை கை கொள்ளாத சகோதரிகள் என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதனால தான் ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இவ்வளோ வசனங்களை எழுதி கொடுத்துருக்கிறார். எதுக்காக சொல்லுங்கள்? எதுக்காக? வசனத்தை கை கொள்றதுக்காக. வசனத்தை கை கொள்றதுக்காக. தேவனுக்கு வேண்டாம். இதை கொஞ்சம் அதிகமாக ஆண்டுடைய வசனத்தை கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். நீங்கள் கவனித்து கேட்கணும். கவனித்து கேட்கலன்னாக்கும் வசனத்தை கவனித்து கேட்கல, வசனத்தை ஏற்றுக்கொள்ள, வசனத்தை கை கொள்ள, வசனத்தின்படி வாழலை, வசனத்துக்கு சாட்சியம் இல்லை, வசனத்தில் வைராக்கியம் இல்லைன்னா பாதிப்பு நமக்கு மட்டும்தான் வரும், தேவனுக்கு வராது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். எஸ்ரா 7:27 வசனத்தில், 27வது வசனத்தில் கடைசி வரியில் ராஜாவாகிய அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்கு உள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ்ரா சொல்றாரு, ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா பிரபுகளுக்கும் முன்பாக
எனக்கு தயவு கிடைக்க பண்ணின கர்த்தர். ஒரு சொல்லுவோமா? எங்களுக்கு அன்று அல்ல, எனக்கு என்று சொல்றார். இப்போ இஸ்ரவேலில் வானத்து நட்சத்திரங்களை போன்ற ஜனங்கள் இருந்தாங்க. இந்த திரளான கூட்டத்து ஜனங்களுக்குள்ள தேவன் என்ன செய்தார்னா, எஸ்ராவுக்கு மாத்திரம் தயவு கிடைக்க பண்ணினார். ஒரு சொல்லுவோமா? கவனிங்க, நல்ல தெளிவாக கவனிங்க. இது கடைசி காலம். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒரு சகோதரனுடைய சரீர வாழ்க்கைக்கு, ஒரு சகோதரனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனால் என்ன கிடைக்கணும்? தயவு கிடைக்கணும். யாருக்கு? சொல்லுங்க. எனக்கு. எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு. எனக்கு. இப்போ தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களுக்கும் சாத்தானுடைய இச்சையினால் நிரப்பப்பட்டவர்களுக்கு என்ன இருக்குது? வித்தியாசங்கள் இருக்கு. வித்தியாசங்கள் இருக்கு. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இதில் அவருக்கு தயவு கிடைத்தது அந்த 7 எஸ்ரா 7:21 நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா அர்ஸ்தசஸ்தா என்னும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கும் வேத பாரகனாகிய. இப்போ யாருக்கு அங்கே தயவு கிடைத்தது? வேத பிரமாணத்தை போதிக்கும், நியாய பிரமாணத்தை போதிக்கும் வேத பாரகனாகிய எஸ்ரா. கவனிங்க, லட்சம் பேர் யூதர்கள் இருந்தாலும், பல லட்சம் பேர் இருந்தாலும், கர்த்தர்கிட்ட ஈடுபாடாக உள்ளவர்களுக்கு மட்டும் கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுகிறார். சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை. ஸ்தோத்திரம். வேத பிரமாணம் போதிக்கிற வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியானுக்கு 100 தாலந்து வெள்ளி, 100 கலம் கோதுமை, 100 கலம் திராட்சரசம், 100 கலம் எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பவை எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதம் இல்லாமல் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அந்த தயவுல இதெல்லாம் வருதுங்க. தேவன் தயவு செய்தால் இதெல்லாம் வரும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? தயவு இல்லைங்க. ஏன்னா இவங்க சுயமாக வாழ்கிறதுனால கர்த்தருக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுது. ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நீங்கள் யோசிங்க. 30 லட்சம் ஜனங்கள் எகிப்திலேருந்து வந்தாங்க. 2 பேர் தாங்க செலெக்ஷன் ஆனாங்க கானானுக்கு. நம்ம யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம நினைவுகள் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். நம்ம அந்தரங்கள் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். அப்ப தேவனுடைய தயவு சகோதரர்களுக்கு கிடைக்கணும், சகோதரிகளுக்கு கிடைக்கணும். தேவனுடைய தயவு சகோதரர்களுக்கு கிடைக்கணும், சகோதரிகளுக்கு கிடைக்கணும். தேவனுடைய தயவு நமக்கு, நம்முடைய மகனுக்கு கிடைக்கணும், நம்முடைய மகளுக்கு கிடைக்கணும். அல்லேலூயா. கிடைக்கணும். அந்த தயவு இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். தயவு இருக்கான்னு பாருங்கள். குடும்பத்தில் இருக்கிற வறுமை போகணும், கஷ்டம் போகணும், கண்ணீர் போகணும், கவலை போகணும், துக்கம் போகணும், வியாகுலம் போகணும். இன்றைக்கி ஆண்டவர் போதிக்கிற போதனை பார்க்கலும் பிசாசு இச்சையினால் நிறைய கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க? கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த சாத்தானுடைய இச்சைக்கு ஈஸியாக அடிமையாயிடுறாங்க. இச்சைக்கு அடிமையாயிடுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவரோடு இருந்தால் யூதாசுக்கு பல கோடிக்கணக்கான பணங்கள் கையில் கிடச்சிருக்கு.
ஆனால் பிசாசு யூதாசை ஏவனா, யூதாசுக்குள்ளே போனால் 30 வெள்ளிக்காசு தாங்க. 30 வெள்ளிக்காசுக்காக கர்த்தரை விட்டு விலகினார். 30 வெள்ளிக்காசுக்காக சீசர்களை விட்டு விலகினார். 30 வெள்ளிக்காசுக்காக அவன் ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகினான். அவன் சொந்த ஆலோசனை, சொந்த ஐடியா, சொந்த ஆலோசனை. அவன் இங்கே ஆண்டவர்கிட்ட இருக்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த 30 காசு வந்தாலும் வச்சுக்கலாம். அது ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியாது. அவங்க பிடிக்க வந்தாங்கன்னா அவர் தப்பிச்சு போயிடுவார். அவர் போயிட்டார், நான் என்ன செய்வேன்னு சொல்லி நம்மளும் தப்பிச்சுக்கலாம். உன் நினைவுகள் எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். அந்த 30 வெள்ளிக்காசையும் தேவாலயத்தில் எரிஞ்சிட்டு போய் நாண்டுக்கிட்டு செத்துட்டாருங்க. அந்த சிம்சோன் விரும்பி திருமணம் பண்ண போன பெண்ணை திருமணம் பண்ணாமலே அங்கேயே கண்ணையும் இழந்து உயிரையும் இழந்துட்டாருங்க. கொடூரமானவன் சாத்தான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இப்போ தேவ ஆவியானவர் நம்மளை நடத்துகிறாரா இல்லை பிசாசு நடத்துகிறானாங்கிறது ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளும் நினச்சி பார்க்கணுங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறது என்னன்னு கேட்டால், மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் தூதர்களுக்கு முன்பாக என்ன உண்டாயிருக்கு. வருகையில் போகிறவர்கள் சபையில் நின்று ஆராதிக்க அவர்களை பலப்படுத்தும் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்பான். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு அநேகர் ஆராதனையை விடுறத ஒரு பொருட்டாக என்றதே கிடையாதுங்க. என்றதே கிடையாது. வேலை இல்லாதன்னைக்கு வேலை இல்லாத நாள் ஆராதனைக்கு வர்றாங்க. வேலை இருந்தானா வேலைக்கு போயிடுறாங்க. இது இந்த பாதிப்பெல்லாம் இன்றைக்கு தெரியாதுங்க. கர்த்தருடைய வருகையில் தான் தெரியும். கர்த்தருடைய வருகையில் தான் தெரியும். கர்த்தரே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஊழியக்காரரே சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கர்த்தரையும் மதிக்க மாட்டாங்க, ஊழியக்காரையும் மதிக்க மாட்டாங்க, சபையை மதிக்க மாட்டாங்க, சத்தியத்தை மதிக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு போய்க்கு இருப்பாங்க. ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டுப்பாடு அதுக்குள்ளே இருக்காது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 30:5 2வது வரியில் கொஞ்சம் வரும். இதிலேயே 23வது வசனம் வாசி. எஸ்ரா 7:23. பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையாக இருக்குமோ அதையெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடுங்கோபம் வருவானேன். ராஜ்யத்தின் மேலே கடுங்கோபம் வருவானேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு எழுதி சொல்லுவோமா? இந்த அர்சடா தன் மேலே கடுங்கோபம், தேவனுடைய கடுங்கோபம் வந்துடக்கூடாது, என் பிள்ளைகள் மேலே வந்துடக்கூடாது, என் ராஜ்யத்தின் மேலே தேவனுடைய கடுங்கோபம் வந்துடக்கூடாது. தேவனுடைய ஆலய காரியமாய், எருசலேம் காரியமாய், மதில் கட்டுற விஷயமாய் எஸ்ரா என்ன கேட்டாலும் கொடுங்கன்ட்டார். ஒரு எல்லி சொல்ல மாட்டீங்களே? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஒரு எல்லி சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நிச்சயமாக அந்த காலங்களில் உள்ளவங்க தன்னில் இருக்கிற எல்லாவற்றை விட தேவன் தான் பிரதானமானவர் நினச்சாங்க. என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு கர்த்தர் தான் பிரதானமானவர். அல்லேலூயா. அதுக்கு அடுத்து தேவனுக்கு செய்கிற ஆராதனைகளை தான் நம்ம ஆசீர்வாதம் பெற முடியும், பரிசுத்தம் அடைய முடியும், ஆண்டுடைய வரிகளை போக முடியும்னு சொல்லி ஆராதனை செய்கிறதுல பிரதானமாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஒரு குழந்தையே சனிக்கிழமையில் விடிய காலம் இறந்துட்டாலும் குளிப்பாட்டி வீட்டில் படுக்க வச்சுவிட்டு ஆராதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடக்காராதனை பண்ணினதை நானே பார்த்தேன் நேரம். அப்படிப்பட்ட உத்தமர்கள், உத்தமிகள் வாழ்ந்த கிறிஸ்தவ உலகம்தான் இது. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி.
நல்லவா இது கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். 24வது வசனத்தில், பின்னும் ஆசாரியரும் லேவியரும் பாடகரும் வாசல் காவலாளரும் மிதமியரும் தேவனுடைய ஆலயத்தின் பணிவிடக்காரருமான ஒருவர் மேலும் பகுதியாகிலும் தீர்வையாகிலும் ஆயமாகிலும் சுமக்கலாகாதென்று அவர்களை குறித்து அறியப்பட கடவுது. அந்த எருசலேமின் மேலே வீட்டிலேயோ அல்லது நிலத்திலேயோ அல்லது ஒரு மனுஷன் மேலேயோ ஒரு மனுஷன் மேலே எந்த விதமான வரிகள் தீர்வைகள்லாம் செலுத்தக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்க. அவங்க எல்லாம் ஃப்ரீயாக தேவனுக்குன்னு செய்யட்டும். அவங்க மேலே வரி போட வேண்டான்னு சொன்னாங்க. அவங்க மேலே வரி போட வேண்டான்னு சொன்னாங்க. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதை யோசிக்கணும். நம்ம அதை யோசிக்கணும். ஒரு வேலை சொல்லுவோமா? இப்போ ஆதாமிலிருந்து நீங்கள் வரிசையாக யோசிச்சுட்டு வாங்க. என்னென்ன ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் செய்தார், ஜனங்கள் என்னென்ன செய்தார், ஆண்டவர் செய்கிறத பெற்றுக்கொள்ளாமல் போனாங்க, பெற்றதை இழந்து போனாங்கன்னு அப்படியே நீ யோசிச்சு பாருங்கள். இது இந்த கடைசி நாட்கள். இப்போ நமக்கு ஆராதனை கைவசமாக இருக்குது. சொல்லுங்கள், எனக்கு ஆராதனை கைவசமாக இருக்குது. சொல்லுங்கப்பா. பரலோகம் அவர் கைவசமாக இருக்குது. பரலோகம் ஆராதனை. இந்த ஆராதனை எப்படி செய்கிறேன்? நான் பரலோகத்துக்கு போகிற மாதிரி ஆராதனை செய்கிறேன்னா அல்லது பரலோகத்தை இழந்துற மாதிரி ஆராதனை செய்கிறேன்? நான் ஒவ்வொரு சகோதர சோரிகளும் யோசிக்கணுங்க. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை யுக வருஷங்கள் ஆனாலும் கர்த்தனுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென். ஊழியக்காரர் தேவன் சொல்கிறது, தேவன் எழுதி வச்சது தேவனுடைய ஜனங்களுக்கு பிரயோஜனமா? ஊழியக்காரர் பிரசங்கிக்கிறது, ஆலோசனை சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக நான் சொல்கிறேன். பிரயோஜனமாக சொல்கிறத கேட்காம பிரயோஜனம் இல்லாததை நம்ம பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிருந்தோம்னா நம்ம நஷ்டப்பட்டு போயிடுவோம். எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். இன்றைக்கு உலகத்தில் சத்தியம் செய்கிற செயலை பார்க்கலும் கூட சாத்தானுடைய இச்சை செய்கிற செயல் அதிகமாக இருக்கு. ஆண்டவருடைய சத்தியத்தை கை கொண்டு நடக்கிறவங்க 100 பேர் இருந்தாங்கன்னா சாத்தானுடைய இச்சையில் நடக்கிறவங்க 1,00,000 பேர் இருக்காங்க. 100க்கு 1,00,000 பேர் இச்சையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. உலகம் பாதாளம் தன் வாயை விரிவாய் திறந்ததுன்னு வசனம் சொல்லுது. எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். இப்போ நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேனா, கர்த்தருக்கு வெளியே இருக்கிறேனா, சத்தியத்துக்குள்ளே இருக்கிறேனா, சத்தியத்தை கை கொள்ளாமல் இருக்கிறேனா, ஆராதனை கர்த்தருக்கு என்று செய்கிறேனா, இல்லை பிரியமற்ற நிலையில் நான் செய்கிறேனான்னு யோசிக்கணும். ஆராதனை நம்ம செய்யலாம். அந்த ஆராதனை தேவன் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். ஆராதனை என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். சங்கீதம் 30:5 2வது வரியில், உம்முடைய தயவு நீடிய வாழ். யாருடைய தயவு? எஸ்ராவுக்கு என்ன கிடைத்தது? அந்த தயவு என்ன கொடுக்கும்? நீடிய வாழ்வை கொடுக்கும். சங்கீதம் 119:58 சங்கீதம் 119:58 முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். ஒரு வேளை சொல்லுவோமா? ஆராதனை முடிஞ்சு போகும்போது எதோட போகணும்? தயவு பெற்று போகணுங்க. சும்மா நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது.
ஆலயத்துக்குள்ள முதல் நுழைந்த நாளிலிருந்து வெற்றியோ தோல்வி அடைகிற நாள் வரைக்கும் இங்கே ஒரே மாதிரி செய்யக்கூடாதுங்க. விசுவாசத்தில் வளரணும், தேவ அன்பில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், நற்கிரிகளில் வளரணும், ஜெபத்தில் வளரணும், சத்தியத்தை கற்று அறியறதில் தேர்றதில் வளரணும், செய்கிற ஆராதனையில் வளரணும், பாடுற பாடல்களில் நம்ம என்ன செய்யணும், வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. ஆடு மாடு கோழி குஞ்சு மரம் செடி கொடி அத்தனையும் வளர்கிற மாதிரியே தேவன் சரிசித்திருக்கிறார். அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளே நாம் என்ன செய்யணும், வளரணுங்க. 40 வருஷம் ஆராதிச்சு 40 வருஷமும் இங்கே கண்ணை மூடிக்கிட்டு இருந்துட்டு போனோம்னா அது என்னங்க? அது எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 கொரிந்தியர் 9:15. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல என்ன செய்தாருங்க? தயவு செய்தார். சொல்லுங்க வாய் திறந்து. 2வது என்ன செய்கிறாரு? ஈவு. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஈவு. ஆண்டவரே எனக்கு தயவு கொடுப்பா. ஆண்டவரே உம்முடைய ஈவு எனக்கு என்ன செய்யணும்? வேணும் ஆண்டவரே. இந்த வாங்க அப்படிங்கிறது ஈவு, உட்காருங்கிறது தயவு, இதை சாப்பிடுங்கன்னு சொல்கிறது தயவுங்க. ஈவும் இருக்கணும், தயவும் இருக்கணும், ஈவும் இருக்கணும். சொல்லுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், மத்தேயு 7:11 வேகமாயிடுங்க. கொஞ்சம் நல்லா நிறுத்தி கொஞ்சம் சத்தமாக வாசி. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது. இப்போ ஒரு மனுஷன் பொல்லாத மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷன் கூட தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரு? நல்ல ஈவுகளை கொடுக்கிறாரு. பொல்லாத மனுஷன் ஈவுகளை கொடுக்கும்போது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஈவுகளை அருளுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமேன் சொல்லுங்க. ஒரு அழி சொல்லுவோமா? ஆண்டவரே எனக்கு தயவு தாங்க, எனக்கு ஈவை தாங்கப்பா, எனக்கு என்ன செய்யுங்க? ஈவை தாங்க. அந்த ரூத்து மோவாபியா தேசத்திலிருந்து இங்கே பெத்லேமுக்கு வந்தாங்க. நகோமிக்கிட்டேயும் ஒன்றும் இல்லை, ரூத்துக்கிட்டேயும் ஒன்றும் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போ ரூத்து சொல்கிறாங்க, அம்மா நான் அப்படியே போய் கதிர் அறுக்கிறவர்களுக்கு பின்னே போய் 1-2 செந்தி வரதெல்லாம் பொறுக்கி பொழுதுக்கும் சேர்த்து தட்டி எடுத்துகிட்டு வர்றேன், நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூத்து போகும்போது அவங்க நேர கண்ட வயல்களில், தேவ சித்தம் இல்லாத வயலில், ரூத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வயலில், ரூத்துக்கு வாழ்வை அமையாத வயல்லாம் போய் இறங்காமல் போவாஸ் வயல்லையே போய் இறங்கிட்டாங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பாங்க. அப்படி கதிர் பொறுக்கிட்டு இருக்கும்போது போவாஸ் வந்துட்டார். போவாஸ் வந்தால் அவர் பார்த்துட்டு இந்த பெண் பிள்ளை யாருன்னு கேட்குறார். மோவாப் தேசத்திலேருந்து ரூத்து கூட நகோமி கூட வந்த ரூத்து அப்படின்னு சொன்னாங்க. அவளை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவள் பொறுக்கி கொள்ளும்படி அவளுக்காக சில கதிர்களை என்ன செய்யுங்க, அதுதாங்க ஈவு. சில கதிர்களை சிந்த விடுங்க, அவளை அதட்டாதீங்க, ஈனப்படுத்தாதீங்க. அவள் தாகம் எடுத்தால் அந்த குடிசையில் என்ன செய்யட்டும்? தண்ணி சாப்பிட்டுக்கட்டும். பசி எடுத்தால் இங்கே உள்ள அப்பத்தில் சாப்பிட்டுக்கட்டும். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சாப்பாட்டு வேலை வந்துருச்சு. அப்படியே ரூத் அந்த செட்டுக்கு வர்றாங்க. வேலைக்காரவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க, ஓரமாக நின்றுக்கு இருந்தாங்க. அவர் கூப்பிட்றாரு, ரூத்துவா இந்த அப்பத்தை எடுத்து சாப்பிட்டு.
இந்த காடியில் திராட்சை ரசத்தில் துவச்சுங்க, இந்த தண்ணியை குடி, தாகம் எடுத்து அங்கே வந்து நீ சாப்பிடு. உன்னை கதிர் பொறுக்க சொல்லி விடும்படி என் வேலையாளுக்கள் நான் கட்டளையிட்டிருக்கிறேன். யாரும் ஒன்று அதட்ட மாட்டாங்க. என்னுடைய தோட்டத்தில் உள்ள கதிர் பூரா அறுக்க வரைக்கும் நீ இங்கேயே வாவே, எங்கேயும் போகாத. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். அந்த ரூத்துக்கு சாப்பிட கொடுத்த அந்த சாப்பாட்டை அந்த அம்மா சாப்பிட்டுட்டு மீதியை வந்து தன் மாமியாருக்காக வச்சுக்கிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. மீதியை மாமியாருக்காக வச்சுக்கிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. கதிர் அறுத்துட்டு வந்தார். அம்மா, நான் போன தோட்டம், நான் கதிர் பொறுக்க போன தோட்டம் போவாசுடைய தோட்டம்மா, என்ன அன்பு கூர்ந்தாருமா, சாப்பிட கொடுத்தாருமா, நிழலில் உட்காருனாருமா, தண்ணி கொடுத்தாருமா, பொறுக்கிக்க கடைசி வரைக்கும் என் தோட்டத்தில் கதிர் பொறுக்கிக்கன்னு சொல்லியிருக்காருமா, அறுப்பு அறுக்கிறவங்கள எனக்காக சிந்தி விடுன்னு கூட சொல்லியிருக்கிறாருமா. இவங்க வாழ்க்கை முன்னேறணும், வாழ்க்கையில் உயரணும், வாழ்க்கையில் கனம் பெறணும், மரியாதை பெறணும், மதிப்புக்குரிய வாழ்க்கை, கனத்துக்குரிய வாழ்க்கை, மேன்மைக்குரிய வாழ்க்கை வாழணும்னா தெய்வம் நமக்கு ஈவு கொடுக்கணுங்க. ஈவு கொடுக்கணும். கோடிக்கணக்கான பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான அழகுள்ள பெண்களுக்கு, அழகுள்ள பையன்களுக்கு திருமணமாகாமல் இருக்கிறாங்க. பெரிய பதவியில் இருக்கிறவங்க ரிட்டையர்ட் ஆக வரைக்கும் வேலை செய்ய முடியாமல் இடையிலே சஸ்பெண்ட் பண்ணி அனுப்பப்படுறாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். நீங்களும் நானும் வாழ்ந்து வருகிற போகணும்னா இந்த கால வேளையில் தேவன் நமக்கு என்ன செய்யணும்? ஈவு அருளணுங்க. அங்கே போனோமா அது கிடைக்குமா, இங்கே போனால் இது கிடைக்குமா, அங்கே போனால் எது கிடைக்குமானா எங்கே போனாலும் எதுவும் கிடைக்காதுங்க. கத்தட்ட வந்தால் தாங்க எல்லாமே கிடைக்கும். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஈவுகளை கொடுக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இதில் சந்தேகம் வேண்டாங்க. ஒரு எல்லை சொல்லுவோமா? இதில் என்ன வேண்டாம்? நம்ம ஜபம் சத்தில்லாத ஜபம், நம்ம விசுவாசம் பலனில்லாத விசுவாசம், நம்பிக்கை பலனில்லாத விசுவாசம், ஆராதனை செய்கிறது ரொம்ப போல்டாக வைராக்கியமாக அப்படி நம்ம செய்கிறதில்ல. வந்து ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போன மாதிரி, தேவன் ரத்தம் சிந்தி சம்பாரித்த சபை போலங்க இல்லைங்க, ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு எல்லை சொல்லுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சின்ன சாட்சி சொல்கிறேன். மேட்ராஸ் சபையில் சபை இருக்கும்போது ஒரு சர்ச்சுக்கு போகிற ஒரு சகோதரன் விடிய காலம் 4 மணிக்கு வந்து கதவை தட்டினார். நான் எந்திரிச்சு அப்போ தான் ஜபத்தில் உட்கார்றேன். 4 மணிக்கு வந்து கதவை தட்டினார். கதவை திறந்து யாருன்னு பார்த்தேன். பிரதர் எனக்கு தெரிஞ்சவர். வாங்க பிரதர், உள்ளே வாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாஸ்டர், நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு, என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, அதான் உங்களை தேடி வந்தேன். பதஷ்டப்படாதீங்க, அமைதியாக உட்காருங்க, சொல்லுங்கள், அது எதுவாக இருந்தாலும் செய்யலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என் வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரியை வச்சோம்னா, ஆரம்பத்துலேருந்து நல்லா வீட்டில் தங்கி வேலை செஞ்சுக்கிட்டு ஒழுக்கமாக இருந்தா, நாளடைவில் வந்து பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட வந்து தவறாக பழகிட்டான். அவன் பயங்கர ரவுடி. இந்த வார்த்தையை பேசினேன்னு சொன்னால் இவளை தெரியாமல் கூட்டிகிட்டு எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவான். என் மகளை ஒப்படைன்னு சொன்னால் நான் என்ன பாசம் செய்கிறது? நைட்டெல்லாம் எங்களுக்கு தூக்கமே இல்லை. லேசாக ஒரு 9:30 மணிக்கு கதவு திறக்கிற மாதிரி தெரிஞ்சது. கொஞ்சம் நேரம் விட்டு பார்த்தேன், படுக்கையில் அந்த வேலைக்கார பிள்ளை இல்லை. சரணு கதவை சாத்திட்டு கதவு பக்கத்தில் சேரை போட்டு 9:30 மணியிலிருந்து விடிய காலம் 3:30 மணி வரைக்கும் அந்த சேருக்கிட்டேயே உட்கார்ந்துருந்தேன். நான்
இது என்னன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு 3:30 மணிக்கு அங்கே கதவை திறந்துக்கிட்டு லேசாக வந்து இங்கே கதவை திறந்து படுத்துக்கிருச்சு, கதவை சாத்திட்டு. அந்த சௌகரி படித்த உடனே இவர் கதவை திறந்துக்கிட்டு நேரம் என் வீட்டுக்கு வந்துட்டார். என்ன செய்யலாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டார். இதுக்கெல்லாம் பதறாதீங்க பிரதர், இதெல்லாம் சும்மா அற்ப காரியங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம். நான் சொல்கிறபடி மட்டும் நீங்கள் செய்யுங்க. அந்த ஆள் பிரச்சனையும் இல்லாமல், இந்த பொண்ணுனுடைய பிரச்சனை இல்லாமல், பொன் வீட்டாருடைய பிரச்சனை இல்லாமல் இதை நான் சால்வ் பண்ணிடுறேன் கர்த்தருக்குள்ளே அப்படின்னு. முடியுமா பாஸ்டர்? நீங்கள் போங்க பிரதர், டீச்சரை ஒரு 3 நாள் லீவு போட சொல்லுங்கள், நீங்கள் ஒரு 3 நாள் லீவ் எடுங்க, அந்த பொண்ணுக்கிட்ட ஒன்றுமே சொல்லாதீங்க, நான் சொல்கிறத அப்படியே சொல்லுங்கள். 10 நாள் வந்து நம்ம சுற்றுலா போகிறோம், சுற்றுலா முடிஞ்சு வர 10 நாள் ஆகும். உன் ட்ரெஸ்ஸு பூரா எடுத்துக்க, நீ போயிட்டு நம்ம வந்துடலாம். சுற்றுலா முடிஞ்சிட்டு இந்த மாதிரி கோவா அங்கிட்டு இங்கிட்டு வெளிநாடுகள்லாம் போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம், நான் டீச்சர் அப்படின்னு சொல்லு அப்படின்ட்டு. இந்த பொண்ணு அந்த ஆளுகிட்ட போய் 10 நாள் சுற்றுலா போகிறாங்க, நானும் போகிறேன், 10 நாள் முடிஞ்சு வந்துடுறேன், வந்த உடனே உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுச்சு. நானும் என்ன செஞ்சேன், இவங்களோட வண்டியேறி நேராக ஊருக்கு போனேன். அவங்க ஊருக்கு போய் அவங்க வீட்டில் அந்த பொண்ணையை உட்கார வச்சுட்டு நான் அங்கே உட்காந்துக்கிட்டு இவரை தனிப்பட்ட முறையில் கூட்டி போய் தனியாக நிப்பாட்டி, அந்த பொண்ணோட தகப்பன் தாய் இங்கே வர சொல்லுங்க, அந்த பொண்ணுக்கு தெரிய வேண்டாம். சரின்னு நேராக போய் இவர் என்ன பண்ணார், ஆள் விட்டு கையோடு பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்த உடனே அவங்கள ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு, இப்போ அந்த பிள்ளையை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னா, பாப்பாங்க வா அப்படின்னாரு. வந்து பார்த்தா அவங்க அப்பனும் அம்மாவும் உட்காந்துருக்காங்க. என்னங்கப்பா என்னங்கம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் யாரும் பேசாதீங்க, நான் பேசுகிறேன்ட்டு, ஐயா உங்கள் பொண்ணை நம்பி வேலைக்கு வேணும்னு கூப்பிட்டோம், நீங்கள் அனுப்புனீங்க, வீட்டில் இந்த பொண்ணு ஒழுங்காக இருக்கும்னு நம்பி நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் நாங்கள் நம்பின அளவுக்கு இந்த பிள்ளை நம்பிக்கைக்குரிய பிள்ளை எல்லாமே நடந்துக்கிருச்சு. அதனால் பக்கத்து வீட்டுக்காரனோட பழகிடுச்சு. நாங்கள் அங்கே பேசினா அந்த பிள்ளை அவனோட ஓடி போயிடும்னு நினச்சி பிள்ளையை கொண்டாந்து அவங்க கையில் ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் பிள்ளை இனிமேல் பத்திரமா பார்த்துங்க, அங்கே வேலைக்கு வேண்டாம். அப்புறம் அவங்கள கூப்பிட்டேன், இந்த பொண்ணுக்குரிய சம்பளத்தை நீங்கள் கொடுத்துருங்க, அப்பா அம்மா கையில் கொடுத்துருங்க, ஒரு ட்ரெஸ்ஸை ஒன்று எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருங்க, அந்த பொண்ணு வாழ்ந்துக்கிற மாதிரி ஒரு பகன் 1 பவுன் நகை அவங்க எடுத்துக்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை கையில் கொடுத்துருங்க, ரேட் போட்டு கையில் ஒப்படைச்சிருங்க. ஐயா பாப்பாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி, கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஒரு காரியத்தை எப்படி பேசணும் செய்யணுங்கிற அந்த மைண்டு நமக்கு இருக்கணும் பாருங்கள், அதுவும் ஆண்டவருடைய ஈவு தான். இப்போ நான் சொன்ன சாட்சிக்கு கிறிஸ்துவே சாட்சியாக இருக்கிறார், கிறிஸ்துவே சாட்சியாக இருக்கிறார். அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு, ஐயா இப்படி செய்வீங்கன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கலையா, அம்மா இப்படி வீட்டில் இருந்துக்கிட்டே அந்நியன்கிட்ட பாவம் செய்வேன்னு சொல்லி நாங்களும் நினச்சி கூட பார்க்கலாமா, அதனால் நீ நினைக்காம போமா அப்பா அம்மாவோட போ. இப்போ தேவன் கொடுக்குற நன்மைகளை இப்படித்தான் சில பேர் இச்சையினால இழந்து போகிறாங்க. எதனால சொல்லுங்க, எதனால? இச்சையினாலங்க, இச்சையினால. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும், கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு பெரிய விருந்து வச்சு நான் சந்தோஷப்படுற அளவுக்கு நல்லாவே செஞ்சாங்க. செஞ்சுட்டு 2-3 நாள் இருந்துட்டு போகலாம் பாஸ்டர். இல்லை, நான் ஆண்டோடைய வேலையை விட்டுட்டு இருக்க முடியாது, உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் இருங்க, நான் கிளம்பி போகிறேன், என் ஆண்டோடைய வேலை தான் எனக்கு முக்கியம். பாஸ்டர் நினச்சே பார்க்கல பாஸ்டர், ஒரு சின்ன பிரச்சனையே இல்லாமல் சால்வ் பண்ணிட்டீங்க பாஸ்டர், நல்ல ஒரு ஞான அறிவை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு 10,000 ரூபா பக்கம் கர்த்தருக்கு காணிக்க கொடுத்து அனுப்பி விட்டாங்க. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் படிச்சிருக்கிறாருங்க, அவர் பேங்க் மேனேஜருங்க, இந்த கான்வென்ட்டில் வேலை செய்த டீச்சருங்க. அவங்க
இந்த காரியத்தை செம்மையாக செய்யறதுக்கு ஐடியா இல்லைங்க, ஐடியா இல்லை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதி. ஒரு பேச்சு, ஒரு கோபம், ஒரு கோபமான வார்த்தை, ஒரு பேச்சு கிடையவே கிடையாது. நல்லா சந்தோஷமாக பேசிட்டு வாங்கன்னு கூட்டிகிட்டு போனேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். குமாரன் விடுதலை ஆக்கினால் சோத்திரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். முதலாவது தயவு செய்கிற, இரண்டாவது ஈவு அருளுகிற, மூன்றாவது ஜெயம் கொடுக்கிற தேவன். ஒரு எழுதி சொல்லுவோமா? ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஏழை எளியவர்கள், பார்வையில்லாதவர்கள், முடவர்கள், செவிடர்கள், குருடர்கள், சப்பானிகள், குஷ்டரோகிகள், ஒரு கொடிய பிரச்சனையில் அகப்பட்டு வாழுகிற அத்தனை பேருக்கும் தேவன் என்ன செய்வார்? ஜெயம் கொடுப்பார். நம்ம ஆண்டவரை பற்றி கொள்றதை பொறுத்துங்க. பொறுப்பில்லாத வேலை நீங்கள் செஞ்சிடக்கூடாது. சகோதரர்களானாலும் சகோதரிகளானாலும் பொறுப்பில்லாத வேலை செஞ்சிடக்கூடாது. குடும்பம் முன்னேறாததுக்கு காரணம் நம்முடைய கவனக்குறைப்பு, நம்முடைய உழைப்பு, நம்முடைய பொறுப்பு தான். இந்த கவனம் இருந்தால் குடும்பத்தை முன்னே கொண்டு வந்திருக்கலாம். பிள்ளைகளுக்கும் அதை திறமையாக சொல்லி வளர்க்கணும். இன்றைக்கி அநேக குடும்பத்தில் பையன்கள் இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க. மகனேன்னு கூப்பிட்டு அன்பா அந்த இளைய குமாரன் கெட்டு வரும்போது தாப்பன் ஓடி கட்டி பிடிச்சி முத்த வைக்கிறார். அட பாவி, ஏண்டா வந்த நீ என் வீட்டுக்கு? அவ்வளோ வாசியும் பிரிச்சுட்டு போய் இப்படி செலவு பண்ணிவிட்டியாடா, என் முகத்திலையும் முழிக்காது திரும்பி போயிடலாம் சொல்லலை. இதெல்லாம் அந்த கோபத்தில் மேலும் அழிவு, மேலும் அழிவு, மேலும் அழிவு, மேலும் அழிவு தான் கோபத்தில் வரும். அன்பில் தான் எதையும் சாதிக்க முடியும், எதையும் நிறுத்த முடியும். அன்பில் தான் நம்ம கணத்தை பெற முடியும், மரியாதையை பெற முடியும். அன்பில் தான் வேலையை பெற முடியும். அன்பில் தான் தொடர்ந்து வேலை செய்ய முடியும். அன்பில் தான் சம்பாதிக்க முடியும். அன்பில் தான் முன்னேற முடியும். அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்குமே உண்டாட்டும். அந்த பொண்ணு அப்படியே திகச்சு போச்சு பாருங்க. நீங்கள் இல்லாமல் இருந்திருந்து அவங்களால என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. அதனால தான் உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு அவங்களும் பிரச்சனைகளிலிருந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்னை ஆண்டவர் அங்கே ஜாயின் பண்ணி வச்சுருந்தார். பார்த்தீங்களா? போமா சத்தம் போடாமல் சத்தம். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பான். தேவனுக்குமே உண்டான். இது ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, அநேகமாயிரம் பேருங்க. கர்த்தர் அறிவாருங்க, யார் இன்னல்ல அகப்பட்டாங்களோ அத்தனை பேருக்கும் விடுதலைக்காய் பாடுபட்டிருக்கேன் நான். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை சோதரிப்பான். தேவனுக்குமே உண்டான். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் கடைசி வரியில் எல்லாம் சீக்கிரம் எடுங்க. என்னாகமம் 13:30 கடைசி வரையில், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார். இந்த ஆண்டவருக்குள்ள வர்ற சகோதரர்கள், ஆண்டவருக்குள்ள வர்ற சகோதரிகள் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் எளிதாக என்ன செய்வாங்க? ஜெயித்து கொள்வார்கள். தோல்வின்றது தேவனுக்கு கிடையாது, தோல்வின்றது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடையாது. தோல்விக்காக நம்மளை தேவன் தெரிந்து கொள்ளலை, ஜெயம் எடுக்கவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனிடத்தில் நன்மையை பெறலாங்க. தேவனிடத்தில் நன்மையை பெறலாம், தகப்பனிடத்தில் நன்மையை பெறலாம், தாயிடத்தில் நன்மையை பெறலாம், முதலாளி இடத்துல நன்மையை பெறலாம், ஆசிரியரிடத்தில் நன்மையை பெறலாம், போதகரிடத்தில் கூட சில நன்மைகளை பெறலாங்க. அன்போட பாசத்தோடு பழகி இதுக்காக ஜெபம் பண்ணுன்னா உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணுவாருங்க. எல்லாரும் வாய் தந்த ஆண்டவரை துதிப்பார். உயிரை கொடுத்து ஜெபம் பண்ணுவாருங்க. இதுவரைக்கும் நான் செய்த காரியத்தில் என்னுடைய சொந்த லைஃப்பில் தோல்வின்னு நான் அடைஞ்சதே கிடையாது. கர்த்தர் ஏற்றுக்கொண்ட நாள் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஏன்னா பிரச்சனை பண்ணுற ஆள் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும், பிரச்சனைக்கு உள்ள மாட்டிக்கிட்டவங்க யாருங்கிறது தான் ஆண்டவருக்கு தெரியும். அப்போ எப்பொழுதுமே
கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இயேசு உதவி செய்வார். கைவிடப்பட்டவங்களுக்கு தான் உதவி செய்வார். டெய்லி துக்கப்பட்டு வாழ்கிறவங்களுக்கு தான் தேவன் உதவி செய்வார். கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைப்பார் பாருங்க. நமக்கே தெரியாமல் கண்ணீரை தேவன் துடைப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை அணைத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை அணைத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எந்த சகோதரனுக்கு எந்த சகோதரிக்கும் நம்ம தீமை செய்யக்கூடாது. நான் சொல்கிறத கவனி. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், வர்ற வருமானம் வரணும்னா யாருக்கு நம்ம தீமை செய்யவே கூடாது. தீமை செய்தோம்னு சொன்னால், ஒருத்தருக்கு நாம் தீமை செய்தோம்னு சொன்னால் தேவன் நமக்கு தீமையை கட்டளையிடுவார். ஒருத்தருக்கு நன்மை செய்தோம் அப்படின்னு சொன்னால் தேவன் நமக்கு நன்மையை கட்டளையிடுவார். நீ நன்மை செய்தால் உனக்கு இல்லாமல் போகவே போகாது, இல்லாமல் போகவே போகாது. 54 வருஷ சர்வீஸில் ஆண்டவர் யார், அவருடைய குணங்கள் என்ன, அவருடைய அழகு என்ன, பூரா எனக்கு தெரியும். எல்லாரும் வாய் தந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதை எளிதாக நாம் என்ன செய்யலாம், ஜெயித்து கொள்ளலாம். இப்போ உள்ள பிரச்சனையை நம்ம எளிதாக என்ன செய்யலாம், ஜெயித்து கொள்ளலாம். அல்லேலூயா, சோதரம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், ஆதியாகமம் 14:20, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்றார். அப்போ முதலாவது என்ன செய்தார், தயவு செய்தார். 2வது ஈவாரினார். 3வது ஜெயத்தை தந்தார். 4வது உன்னுடைய சத்துருவன்றைக்கு உன் கையில் ஒப்பு கொடுத்துருவார். விசுவாசிக்கலாமா? சொல்லுங்க, விசுவாசிக்கலாமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, சோதரன். சவுல் அவர் எப்படியாவது மக்களை வளர்ச்சிக்குள்ளே நடத்தணும், மக்களுக்கு தேவையான தண்ணீர், மக்களுக்கு தேவையான வேலைகள், மக்களுக்கு தேவையான ஆகாரங்கள், மக்களுக்கு தேவையான விவசாயத்தில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி அந்த நோக்கமெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சவுளுடைய நோக்கமெல்லாம் என்ன, தாவீதை எப்படியாவது கொலை செஞ்சிடணும். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எங்க இராணுவத்தை, ஒரு மனுஷனை கொலை செய்ய இராணுவத்தை கூட்டிகிட்டு போகிறாருங்க. இராணுவத்தை. தாவீது கர்த்தருக்காக வாழ்கிற மனுஷன். சொல்லுங்க, சவுலு கர்த்தருக்கு விரோதமாக வாழ்கிற மனுஷன். இவர் ராஜாவாக இருக்கன்னா, ராஜாதி ராஜாவாக இருந்தான்னா சவுலு தாவீதை ஒரு காலம் கொன்ற முடியாது, அழிச்சிட முடியாதுங்க. தேவனுக்காக வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்மணி போல பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தன்னுடைய செட்டைகளுக்குள்ளே மறைத்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கூடார மறைவிலே ஒளித்து வைத்து அவர்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனை விட்டு விலகி வாழக்கூடாதுங்க. தேவனை விட்டு விலகி வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. தேவனோடு இசைந்து வாழணும். எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அப்படிதாங்க வாழணும். பரிசுத்தம் தேவனோடு இணைய பண்ணும். இச்சை பிசாசோடு பாவத்தோடு இணைய பண்ணும். தேவன் வேணுமா,
பிசாசு வேணுமா, தேவனுடைய பரிசுத்தம் வேணுமா, பிசாசுனுடைய இச்சை வேணுமா? இச்சை வாழ்க்கையா, பரிசுத்த வாழ்க்கையா? எங்கே ஜெயம் இருக்கிறது? எல்லாரும் பாய் தந்த ஆண்டவரை துதிப்போம். நல்ல ஒரு முறை கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆமென். உலகத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டாலும் கூட நம்ம வாழ்ந்துடலாங்க. தெய்வத்தை இழந்து வாழவே முடியாதுங்க. யோபு எல்லாத்தையும் இழந்துட்டார். பிசாசு எல்லாத்தையும் சர்வநாசமாக அழைச்சிட்டான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தார். எங்கே? சாம்பலில் உட்கார்ந்துருந்தார். தெருவில், வீடு இடிஞ்சு போச்சு, தெருவில் உட்கார்ந்துருந்தாருங்க. அவர் கர்த்தருக்குள்ள உறுதியாக இருந்தனால எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக தேவன் திரும்ப தந்தார். இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் இரட்டத்தனையாக கொடுத்தார். ஏன்னா தேவனுக்குள்ள உறுதியாக இருந்ததுனால பெற்றுக்கொண்டார். தேவனை இழந்திருந்தால் பெற்றிருக்க முடியாது. நீ ஆண்டவருக்குள்ள பலம் உள்ளவங்களா நாம் இருக்கிறோமா, பலகீனமாக இருக்கோமா, உண்மையாக இருக்கோமா, உண்மையாக இல்லையா, நீங்கள் சோதித்து பார்க்கணுங்க. எவ்விதத்திலும் தேவன் நஷ்டமடைய மாட்டார். மரணமே அவரை நஷ்டப்படுத்த முடியலன்னு சொன்னால் வேற எது அவரை நஷ்டப்படுத்த முடியும்? மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை கொன்றாங்க. அவரே 3 நாள் உயிரோடு எழுந்துட்டார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இப்போ நீங்கள் பூமியில் இருக்கும்போது ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்கன்னு தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் பூமியில் இருக்கும்போது என்ன செய்கிறேங்கிறது எனக்கு தெரியும். என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆராதனையில் என்ன செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். கர்த்தருக்காக என்ன செய்கிறோம்? பரலோகத்துக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் போவீங்க ஆண்டவர்கிட்ட இல்லையா? பரலோகத்துக்கு தனிப்பட்ட முறையில் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்பீங்க. அன்றைக்கு உங்களுக்கு அங்கே கர்த்தரிடத்தில் உங்களுக்கு கனம் இருக்கணும். கர்த்தரிடத்தில் உங்களுக்கு வரவேற்பு இருக்கணும். கர்த்தர் சொல்லணும், பாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போங்கங்கணும். அந்த பாக்கியத்தை இங்கே தாங்க பெறணும், அங்கே போய் பெற முடியாது. நான் சொல்கிறது அத்தனையுமே நீங்கள் கிறிஸ்துக்கு முன்னாடி நிற்க உங்களை தகுதிப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். தகுதி இழந்து வாழ்ந்துடக்கூடாது, தகுதியை பெற்று வாழணும். நாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். சங்கீதம் 44 சங்கீதம் 44 5வது வசனத்தில், சங்கீதம் 44 5 உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழ தள்ளி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் என்ன செய்வோம்? மிதிப்போம் ஐயா. எங்கள் சத்துருக்களை தூக்கி போட்டு நாங்கள் மிதிப்போம் ஐயா. ஏன்னா சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினால நாங்கள் சத்துருக்களை கீழே தள்ளிப்படுவோம், நிற்க விட மாட்டோம்.